ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم وقال النبي صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما. பேரன்பாளன் பேரருளாளன் எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வெளிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தி உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும். சையதுனா அபூனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், நமக்கு தந்தை என்ற உறவாகவும் இருக்கிறார்கள். நமக்கு தந்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையின் மார்க்கம் இந்த மார்க்கம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், வத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்ப திரு குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அந்த செய்தி குர்ஆன் மற்ற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹஜ் உம்ரா மக்கா முக்கர்ரமா சம்பந்தப்பட்ட அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பின்னணியில் நமக்கு வந்ததாகும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து என்னவென்றால் காபத்துல் முஷர்ரஃபா, அல்லாஹ்வுடைய ஆலயம். இப்ப காபா என்பதற்கு அர்த்தம் ஆலயம், வீடு என்ற அர்த்தம். பைத் என்ற வார்த்தையை தான் வீடு தான் சொல்லுவாங்க, காபாவுக்கு ஆலயம்னு சொல்றாங்க. இந்த காபத்துல்லாஹுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கண்ணியம் வந்தது என்றால், அல்லாஹ்வுடைய பெயரை தொடர்புபடுத்தி இருப்பதன் காரணமாக. அது சாதாரண ஆலயம் அல்ல, அல்லாஹ்வின் ஆலயம் காபத்துல்லாஹ். எப்படி குர்ஆன் என்பது கலாம், கலாம் என்பது வார்த்தைகள், சொற்கள் என்ற அர்த்தம். இந்த சொற்கள் எல்லா சொற்களும் சொற்கள் ஆகாது, அல்லாஹ்வுடைய சொற்கள் என்பது மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுகிறது. கலாமுல்லாஹ் என்பதன் காரணமாக குர்ஆன் நம்முடைய உள்ளத்திலே பதிகிறது. அடுத்து பாருங்க, நம்ம எல்லாரும் மனிதர்களாக எல்லோரும் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறான். எல்லா மனிதர்களையும், இதுல முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத எல்லாத்துக்கும் ஹதீஸ்ல பல இடங்கள்ல வருது. ஹதீஸ் குதுசில யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்க ஒரு அப்துல்லா, நீங்க ஒரு அப்துல்லா, நான் ஒரு அப்துல்லா, எல்லாமே அப்துல்லா தான். இப்ப அல்லாஹ் என்ற வார்த்தையை தொடர்புபடுத்தி இருப்பதன் காரணமாக அல்லாஹ் காபத்துல்லாஹுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தொடர்பு இருப்பதன் காரணமாக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் மனிதர்கள் என்று சர்வ சாதாரணமாக சொன்னாலும் கூட சாதா மனிதர் அல்ல, நாம் எல்லாம் இபாதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ்வை தொடர்புபடுத்தி இருப்பதன் காரணம். ஆனால் அந்த இபாதத் செய்யக்கூடிய அடியார்கள் மட்டுமே உன்னத இடத்தை பெறுகிறார்கள். அதுக்காக காஃபிர்கள் எல்லாம், முஷ்ரிக்கீன்கள், யூதர்களாம் முடியாது. அல்லாஹ்வை தொடர்புபடுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த கண்ணியம். இப்போ நம்ம தொழுகையில காபத்துல்லாஹ்வை நோக்கி தொழுகிறோம். நீங்க என்ன செய்யறோம்? காபத்துல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகின்றோம். காபத்துல்லாஹ் என்பது ஒரு கிப்லா, கிப்லா என்றால் திசை. காபத்துல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய ஆலயம். இந்த காபத்துல்லாஹ் எப்படி உண்டானது? அல்லாஹ் எப்படி அந்த காபத்துல்லாஹுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கின்றார் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் சிரியா தேசத்துல தான் நிறைய நபிமார்கள் பிறந்தார்கள். நாங்களாம் அந்த பிப்ரவரி மாசம் போயிருந்தோம் ஜியாரால. போயிருந்தப்போ நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் எல்லாமே அங்கேதான் இருக்கு, எங்கேயோ ஜோர்டான்ல. அப்ப அந்த இடங்கள்ல நிறைய நபிமார்கள் பிறந்து வளர்ந்து வசிப்பதன் காரணமாகத்தான் அந்த இடம் ரொம்ப, அதாவது விவசாய ஸ்தலமாக நல்ல நிறைய பரக்கத்தை கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல. இன்று யூதர்கள் கையில் சிக்கி இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்க இடத்தை எங்களுக்கு கொடு. அண்டி பிழைக்க வந்தவன் அப்படி எடுத்துக்கிட்டு அவதரிச்சுட்டான்.
பல்லாண்டு துவா செஞ்சுக்கோ. ஹைர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மக்காவுக்கு செல்ல வேண்டும். எப்படி போகணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்க மனைவியையும் உங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிட்டு போங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பல கட்டளைகளை எந்த மறுப்புமின்றி குறுக்கு கேள்விகள் கேட்காமல் நிறைவேற்றியதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதன்மையானவர்கள். எல்லா நபிமார்களும் கட்டுப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்லும் பொழுது, பல சோதனைகளில் உங்களை சோதித்தோம், எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று விட்டீர்கள், அதனால எல்லா மனிதர்களுக்கும் நீங்களே தலைவராக இருங்கள் என்று அல்லாஹ் இமாம் என்ற பதவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளை வந்தவுடனே